சங்கர் ஊரிலிருந்து வந்ததிலிருந்து கணேசனுக்கு தூக்கம் போய்விட்டது. மாலதி அவனோடு கொஞ்சி பேசுவதும் கிண்டலடித்து விளையாடுவதும் கணேசனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. உங்கள் நண்பர் கூடவுமா பேசக்கூடாது என்று ஒரு முறை கேட்டுவிட்டால் மாலதி. சங்கரிடமும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கணேசனுக்குள் ஒரே மனப்புழுக்கம். என்ன செய்யலாம் என்று தினம் தினம் அலுவலகத்தில் யோசித்து கொண்டிருந்ததில் அவனுடைய அலுவலக வேலைகள் கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லை. சங்கரை வேறு அறையில் தங்க ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். இல்லையெனில் தினமும் அலுவலகம் சென்று வரும் வரை சங்கரும் மாலதியும் தனியாக வீட்டில் இருப்பது கணேசனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. நண்பன் ஒருவன் மூலம் பிரம்மச்சாரிகள் அறையை விசாரித்து இன்று அங்கே சங்கரை அனுப்பிவிட வேண்டும். அவனுக்கு தேவையான அறை வாடகை, சாப்பாடு, பணம் எல்லாம் கொடுத்து விடலாம் என்ற முடிவோடு வீட்டிற்கு கிளம்பினான் கணேசன். வாசலில் வந்து கதவை தட்ட நினைத்தபோது உள்ளே கேட்ட பேச்சுக்குரலை கவனித்தான் கணேசன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சங்கர். நீங்கள் ஊரிலிருந்து வந்த பிறகு இவர் என்னுடன் ஒழுங்காக பேசுவதில்லை. முன்னை மாதிரி சகஜமாக நடந்து கொள்வதும் இல்லை. இரவில் தூக்கத்தில் கூட அடிக்கடி கல்பனா என்று உளறுகிறார். இவருடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் கல்பனாவோட இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் நண்பரிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் என்று மாலதி விசும்புவதை கேட்ட கணேசனுக்கு தூக்கி வாரி போட்டது.